இந்த வீடியோல பெண்டிங் ஆஃப் அ பீம் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. பெண்டிங் ஆஃப் அ பீம் அப்டின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல பார்த்துடலாம். அ ஒரு ஸ்கேல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்கேலும் ஒரு பீம் தான். ஃபர்ஸ்ட் பீம் என்னன்னு பார்த்துடலாம். பீம் இந்த வேர்ட் பீம். பீம்னா என்னன்னா, எனிதிங் வேர் லெங்த் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் த பிரெட்த் ஆர் திக்னஸ் அப்டின்னு. லெங்த் வந்து அதிகமா இருக்கணும். இப்ப பாரு இது கூட ஒரு சின்ன பீம் தான். லெங்த் அதிகமா இருக்கணும். திக்னஸ் வந்து கம்மியா இருக்கணும். அது வந்து பீம். ஒரு ஸ்கேல் வந்து பீம். ஒரு பில்டிங் கட்டம்போது நீங்க முறுக்கு கம்பிலாம் பார்த்திருப்பீங்க. அது ஒரு பீம். உங்க ஃபேன் தொங்குற குச்சி ஒரு பீம். பீமுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. லென்த் வந்து அதிகமா இருந்தா அது வந்து பீம். பெண்டிங் ஆஃப் அ பீம். இத நான் இப்ப வளைச்சேன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் பெண்டிங் ஆஃப் அ பீம். ஓகே. இதுக்கான ஒரு சின்ன டெரிவேஷன இப்ப பார்க்கலாம். இது எதுக்காக பண்றோங்கிறதும் டெரிவேஷன் எண்ட்ல உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீம் பெண்டிங் ஆஃப் அ பீம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கணும். கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்போ அ நம்ம ஒரு பீம வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஒரு நீளமான ஒரு பீம். இந்த பீம நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த பீம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட இந்த நோட் இருக்கு. இந்த நோட் வந்து ஒரு பீம் அப்படின்னு நீ வச்சுக்கலாம். லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கங்கள் இருக்கு. கரெக்ட்டா? பாருங்க இந்த நோட்ல நெறைய பக்கங்கள் இருக்கு. இந்த டாப் பக்கத்த எடுத்துட்டேன்னா, நோட்டு முடிஞ்சிருமா? இல்ல. இத எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் இருக்கு. இத எடுத்துட்டேன்னா, அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கு. இந்த மாரி நெறைய இத ஒரு பீம்னு எடுத்தா, வரிசையா இதுல பக்கங்களா இருக்கு. இதே மாரி தான் எந்த பீம நீ எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் வச்சுக்கிறேன். இது ஒரு பீம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இதோட டாப் போர்ஷன அப்படியே கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கீழ இன்னும் கொஞ்சம் இருக்கும். அடுத்த போர்ஷன கட் பண்ணிட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பீம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு பீம்ல வந்து நெறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ, இந்த பீம்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேயர். இப்போ இது கீழிருந்து பார்த்தா, இது ஒரு லேயர். இது ஒரு லேயர். இந்த மாரி ஒரு பீம்ல வந்து வரிசையா லேயரா இருக்கும். இப்போ இந்த பீம நீ வளைக்கிற. எப்படி வளைக்கிற? இப்படி வந்து வளைக்கிற. இப்ப பீம வளைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பீம் வளையுதா? இந்த வளையிற பீம்ல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? நெறைய லேயரா இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? இப்படி இழுத்து வளைக்கும்போது, இந்த மேற்புறம் இருக்கிற இந்த லேயர் இருக்கு இல்லையா? டாப் லேயர். டாப் லேயர் லேசா எக்ஸ்டெண்ட் ஆகும். லேசா, ரொம்ப லேசா எக்ஸ்டெண்ட் ஆகும். பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாட்டம் லேயர், உள்புறம் இருக்கிற லேயர் வந்து சுருங்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, நீங்க வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ் பார்த்திருப்பீங்க. ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங் எல்லாம் பார்க்கும்போது ட்ராக்ஸ் இருக்கும். இந்த ட்ராக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்க்குலரா தான் இருக்கும் அந்த ட்ராக். ஆனா, உள்ள இருக்கிற சர்க்கிள் இருக்கறதுலயே சின்னதா இருக்கும். வெளியில இருக்கிற சர்க்கிள் இருக்கறதுலயே பெருசா இருக்கும். பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த மாரி தான் பீமும். இப்படி வளைக்கும்போது உள்ள இருக்கிற சர்க்கிள் சின்னதா இருக்கும். வெளியில இருக்கிற சர்க்கிள் பெருசா இருக்கும். அதனால ஒரு பீம் வளையும்போது, உள்ள இருக்கிற லேயர் அதிகமா சுருங்கும். மேல இருக்கிற லேயர் அதிகமா எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்க இதே இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா, இது உள்ளும் வெளியில நடுவுல இருக்கிற சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வரும். கரெக்ட்டா? இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி சர்க்கிள் நல்லா இல்ல. பரவால்ல அழிச்சிடலாம். நான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிற லேயர் இருக்கறதுலயே அதிகமா சுருங்கும். வெளியில இருக்கிற லேயர் இருக்கறதுலயே அதிகமா நீளமாகும். ஸோ தேர் இஸ் அ கம்ப்ரஷன் அண்ட் தேர் இஸ் அன் எக்ஸ்பான்ஷன். கம்ப்ரஷன்னா என்ன? சுருங்குறது. எக்ஸ்பான்ஷன்னா என்ன? நீளமாகுது. ஸோ இது அதிகமா நீளமாகுறது. மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வரும். இது என்ன பண்ணும்? மேல இருக்கிற லேயர விட கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் என்ன பண்ணும்? கீழ இருக்கிற லேயரோட கம்மியா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ மேலிருந்து கீழ வர எக்ஸ்பான்ஷன் குறைஞ்சுகிட்டே வரும். கீழிருந்து மேல போக கன்ட்ராக்ஷன் குறைஞ்சுகிட்டே வரும். இப்போ இங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு இங்க ஒரு லேயருக்கு வரோம். இங்க மேலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ஷன் குறைஞ்சுட்டே வருது. இந்த லேயருக்கு வரோம். இங்க கான்ட்ராக்ஷனே இல்ல. இப்ப மேலிருந்து கீழ வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அங்க என்ன எக்ஸ்பான்ஷன் குறைஞ்சுகிட்டே வருது. இந்த லேயருக்கு வந்து எக்ஸ்பான்ஷனும் இல்ல. அப்போ ஒரு பீம நீ வளைக்கும்போது, நடுவுல ஒரு லேயர் இருக்கும்.
அது எக்ஸ்பேண்டும் ஆகாது, கன்ட்ராக்டும் ஆகாது. அந்த லேயர் பேரு நியூட்ரல் ஆக்சிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பீம நீங்க வளைக்கிறீங்க. மேல்புறம் இருக்கிற லேயர் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். கீழ இருக்கிற லேயர் அதிகமா கன்ட்ராக்ட் ஆகும். மேலிருந்து எக்ஸ்பான்ஷன் குறைஞ்சுட்டே வரும். கீழ இருந்து கன்ட்ராக்ஷன் குறைஞ்சுட்டே வரும். நடுவுல ஒரு லேயர் இருக்கும். இது எக்ஸ்பேண்டும் ஆகாது, கன்ட்ராக்டும் ஆகாது. இது பேரு நியூட்ரல் ஆக்சிஸ். இத ஞாபகம் வச்சுட்டு பெண்டிங் ஆஃப் த பீம் டெரிவேஷனுக்கு போகலாம். இப்போ ஒரு பீம் எடுத்து நான் பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஒரு பெரிய பீம் எடுத்து நான் பெண்ட் பண்றேன். பெரிய பீம்க்கு எனக்கு படிக்கிறது எனக்கு வந்து அத பத்தி டெரிவேஷன் பண்றது கஷ்டங்கிறனால, இந்த பீம்ல ஒரு பகுதிய நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கேல பெண்ட் பண்றேன். அந்த ஸ்கேலோட நடுப்பகுதிய மட்டும் எடுத்துக்கிறேன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நவ் ஒரு பகுதிய மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் பீம்ல. இதுல வந்து நியூட்ரல் ஆக்சிஸ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீம வந்து ஏபி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுல நியூட்ரல் ஆக்சிஸ எடுத்துட்டு இருக்கிறேன். நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கங்க. பி, கியூ. பி, கியூ. நியூட்ரல் இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். இதுல 2 பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கேன். பி, கியூன்னு 2 பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, இந்த பீம வளைக்கிறோம் இல்லையா? ஒரு பீம இப்படி வளைக்கிறோம். இது வந்து ஒரு ஆர்க்க ஃபார்ம் பண்ணுது. இதே பீம நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயேன். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா நமக்கு என்ன வரும் பாருங்க கடைசியில இந்த பீம் இந்த ஆர்க் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா நமக்கு ஒரு சர்க்கிள் வரும். லெட் அஸ் சே இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து இது ஒரு ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இப்போ இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு சர்க்கிள் ஆகும். கரெக்ட்டா? இதோடைய ரேடியஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது 2லேருந்தும் ஒரு கோடு போட்டோம்னா, ஓகே. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா சர்க்கிள் ஆயிடும். இது 2லேருந்து கோடு போட்டா, இது இந்த சர்க்கிளோட மத்தியில மீட் பண்ற இடம். இது. இது 2க்கும் இருக்கிற ஆங்கிள தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ரேடியஸ ஆர்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்த மாரி கிடைக்குது? இந்த பி, கியூ இது ஓன்னு வச்சுக்கலாம். ஓ, பி, கியூவ நீ தனியா எடுத்து வரைஞ்சேன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்க. இது வந்து ஓ, இது வந்து பி, இது கியூ. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த பீட்சால ஒரு பகுதிய வெட்டி எடுத்தா எப்படி இருக்கும் பீட்சால? அது இப்படி தானே இருக்கும். அந்த மாரி வச்சுக்கங்க. இது வந்து ஆர்க். இந்த ஆர்க் லென்த்த நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்க் லென்த்த கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. வேற டெரிவேஷன்ஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ, ஆர்க் லென்த் PQ இஸ் ஈக்குவல் டூ ஆர்க் லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த டிஸ்டன்ஸ் இன்டு திஸ் ஆங்கிள். ஸோ, ஆர்க் லென்த் PQ இஸ் ஈக்குவல் டூ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? R. ஆங்கிள் என்ன? தீட்டா. இது ஈக்குவேஷன் ஆர்க் லென்த். நவ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பீம் நெறைய லேயர் இருக்கும் ஒரு பீம்ல. ஸோ, நம்ம இப்ப நியூட்ரல் ஆக்சிஸ் எடுத்துட்டோம். இப்ப இன்னொரு ஆக்சிஸ எடுக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சிஸ். இப்போ இந்த 2 ஆக்சிஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இத நீ லேசா எக்ஸ்டெண்ட் பண்ணு. இதையும் லேசா எக்ஸ்டெண்ட் பண்ணு. இது P டாஷ், Q டாஷ் எப்படி இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு? இத லேசா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட. இத லேசா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட. அப்போ இங்க இன்னொரு ஆர்க் வருது. P டாஷ், Q டாஷ். ஓகே. ஸோ நவ் இப்போ இன்னொரு ஆர்க் வந்துருச்சா? அப்போ ஆர்க் லென்த் P டாஷ், Q டாஷ் என்ன? என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இப்போ இதுக்கு R இன்டு தீட்டான இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? R plus X. கரெக்ட்டா? So arc length P dash Q dash is R plus X into theta. இது equation 2 வச்சுக்கலாம். ஏன் R plus S? Arc length வந்து என்ன? இந்த distance into this angle. So PQக்கு R into theta. P dash Q dashக்கு இங்கிருந்து என்ன distance? இங்கிருந்து இங்க வந்து R. இங்கிருந்து இங்க வந்து X. So R plus X into. Okay. இப்போ நம்ம இந்த மெயின் இதுக்குள்ள போறோம். லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே.
லீனியர் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க பார்த்திருப்பீங்க ஹூக்ஸ் லால. ஸோ ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹூக்ஸ் லால என்ன பார்த்திருப்பீங்க? ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித் இன் எலாஸ்டிக் லிமிட். இத ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பீங்க. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன பார்த்திருப்பீங்க. இப்ப நான் ஐ வில் கம் டு த வேர்ட் லீனியர். லீனியர்ங்கிற வார்த்தை எதுக்கு எடுத்துட்டு வரேன்? பிகாஸ் அலாங் த லென்த். லென்த் தான் மாறுது இங்க. வால்யூம் மாறல, ஏரியா மாறல, வேற எதுவுமே மாறல. லென்த் மாறுது. ஸோ ஐ அம் பிரிங்கிங் த வேர்ட் லீனியர். ஸோ ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். நம்ம இப்ப லென்த் தான் மாறப்போகுது. ஸோ நம்ம என்ன எழுதலாம் இங்க? சேஞ்ச் இன் டைமென்ஷன் எழுத தேவையில்ல. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த். எவ்வளவு தூரத்தினால லென்த் மாறி இருக்கு? மாறின லென்த் கிடையாது. எவ்வளவு தூரத்தினால லென்த் மாறி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு தூரத்தால மாறி இருக்கு? எக்ஸ் தீட்டாவால மாறி இருக்கு. அதாவது ஆர் தீட்டாவா இருந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ் தீட்டா நீ சேர்த்திருக்க. சோ சேஞ்ச் இன் லென்த்ங்கிறது எக்ஸ் தீட்டா. ஒரிஜினல் லென்த்ங்கிறது ஆர் தீட்டா. இதையும் நீ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் a constant within elastic limitங்கிறது ஹூக்ஸ் லா. கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் a constant. இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இப்போ இங்க என்ன சொல்ல போறோம்னா யங்ஸ் மாடுலஸ். இதை ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. யங்ஸ் மாடுலஸ் y இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை போறோம். லீனியர்ங்கிற வார்த்தை தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ்ன்னு போறோம். பட் ஒரு புரிதலுக்காக நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் போடுறேன். ஆர் நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டு ஸ்ட்ரெயின். லீனியர்ங்கிற வார்த்தை நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ லீனியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஒய் இன்டு லீனியர் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டு ஸ்ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல எக்ஸ் பை ஆர். ஒய் இன்டு எக்ஸ் பை ஆர். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் is equal to y into x by r. The equation என்ன? 4. Equation 4. Right. So, stress by strain. Strainக்கான formula நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு formula இருக்கு இல்லையா? What is stress? Stress is force by area. இல்ல நம்ம என்ன சொல்லலாம்? Force is equal to stress into area. கரெக்டா? Stress into area. இப்போ ஏரியானா எந்த ஏரியா? இந்த ஒரு சின்ன ஏரியா. இந்த ஒரு குட்டி ஏரியா. அதாவது இந்த பீட்சா ஓரத்துல இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பி, பி டேஷ், கியூ டேஷ், கியூ அப்படிங்கிற சின்ன ஏரியா. இந்த ஏரியாவை வந்து நான் வந்து டோ ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். டெல்டா ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியாக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் எக்ஸ் பை ஆர். ஒய் எக்ஸ் பை ஆர் இன்டு ஏரியா என்ன? டெல்டா ஏ. இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோ. ஸோ யூ ஹேவ் ஃபவுண்ட் அவுட் ஃபோர்ஸ். பீமை பெண்ட் பண்றோம். பெண்டிங் அப்படின்னு பேசும்போதே யூ ஸ்பீக் அபவுட் மொமெண்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபோர்ஸ் வந்து பீமை பெண்ட் பண்ணுது. ஸோ வாட் யூ நவ் ஸ்பீக் அபவுட்? யூ ஸ்பீக் அபவுட் மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆர் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது நம்ம மற்ற வீடியோஸ்ல இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. ஸோ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இங்க இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் எக்ஸ் பை ஆர் இன்டு டெல்டா ஏ. ஸோ மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் ஒய் எக்ஸ் பை ஆர் டெல்டா ஏ இன்டு எக்ஸ். ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வராது, சாரி, ஒய் எக்ஸ் இது. ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய்
by r x square dA dou Aன்னு சொன்னேன். x square into dou A. இந்த மொமெண்ட் வந்து எதனால வருது? இந்த ஒரு லேயரால வருது. பீம்ல ஒரு லேயர் தான் இருக்கா? நெறைய லேயர் இருக்கும்ல. இப்ப இந்த லேயர் இருக்கு. இப்ப இன்னொரு லேயர் எடுத்துக்கலாம் இங்கிருந்து. இப்ப இங்கே மேல இன்னொரு லேயர் எடுக்கலாம். ஓகே. எடுத்தா இங்கிருந்து இங்க. இது எக்ஸ்ன்னா இத x1ன்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு லேயர் வரும் x2. இன்னொரு லேயர் வரும் x3. இது மாரி நெறைய லேயரா இருக்கும். ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு ஏரியா வரும். மேபி வீல் ஹேவ் x1, x2 அதாவது இங்க பாருங்க. இது உன்னோட நியூட்ரல் ஆக்சிஸா எடுத்தேன்னா, இப்ப நம்ம ஒரு லேயர் இங்க எடுத்திருக்கோம். விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் x. இன்னொரு லேயர் கண்டிப்பா நம்ம எடுக்க முடியும் இல்லையா? இதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்குல்ல. இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா இங்க? இந்த மாரி நெறைய லேயரா இருக்கு. இது எக்ஸ்ன்னு எடுத்தா ஒருவேள இது x1ஆ இருக்கலாம். இது x2வா இருக்கலாம். ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஏரியா. இங்கிருந்து இங்க எடுத்தீங்கன்னா, இதுதானே ஏரியா. ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு ஏரியா இருக்கும். மொமெண்ட்ங்கிறது இது ஒரு ஒரு லேயரும் சேர்ந்து குடுக்கிறது தான் மொமெண்ட். ஸோ நம்ம என்ன எழுதலாம் இப்போ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டூ y by r சிக்மா x ஸ்கொயர் இன்டு டோ A. அதாவது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்லயும் இருக்கிற ஒரு ஒரு லேயர். ஸோ வாட் இஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம். எக்ஸ்ன்னு நம்ம போட்டோம்னா இது எதோட ரெப்ரசன்டேஷன்? சம் x1 பிளஸ் x2 பிளஸ் x3 இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி டோ ஏங்கிறது எதோட ரெப்ரசன்டேஷன்? டோ A1 பிளஸ் டோ A2 இந்த மாதிரி நிறைய எழுதலாம். ஸோ அதனால சிக்மா அப்படின்னு போட்டோம். ஏன்னா நிறைய லேயர் இருக்குப்பா. இது எல்லாம் சேர்ந்து தான் மொமெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து நீங்க எக்ஸ் ஸ்கொயர் டிஏ. இது ரெண்டையும் நான் ஏன் இந்த சிக்மாக்குள்ள எடுத்துன்னு வரல? y is a constant. So y will not change. அந்த பர்டிகுலர் பெண்டிங்க்கு ஆரும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ y பை ஆர் வந்து கான்ஸ்டன்ட். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டோ ஏ. இல்ல இந்த மொமெண்ட்டை நான் எப்படி எழுதலாம் என்றா, மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு y r into I. Obviously I is equal to sigma x square டோ ஏ. இந்த I அப்படிங்கிறது என்னன்னா ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பீம் எந்த ஷேப்ல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல அந்த ஷேப்பை பொறுத்து தான் அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நான் மற்ற வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், போய் பாருங்க. அந்த பீமோட ஷேப்பை பொறுத்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இப்போ ஒரு பீம் வந்து நம்ம பீம் வந்து ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா பொதுவா I will be equal to B d cube by 12. ஸோ Bங்கிறது என்ன? Bங்கிறது breadth of the beam. Dங்கிறது thickness of the beam. ஓகே. இதுவே வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருந்ததுன்னா, இப்போ இது இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கு. ஸோ பொதுவா சிலிண்டரா இருக்கும். கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலரா இருக்கும். ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இருந்ததுன்னா your formula is going to be sorry, I will be pi r power 4 by 4. அப்ப rங்கிறது என்ன? ரேடியஸ். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை பார்த்துட்டு கடைசியில முடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்க ஒரு பீமை பெண்ட் பண்ணியிருக்கோம். பீம்ல ஒரு நியூட்ரல் ஆக்சிஸை PQன்னு எடுக்கிறோம். அந்த ஆர்க் லென்த்தை போடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சிஸ் எடுக்கிறோம். அதுக்கு சேஞ்ச்டு இது ஸ்ப்ளீனியஸ் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கிறோம். தென் ஸ்ட்ரெஸ் இஸ் y இன்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது என்ன? ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ ஏரியாங்கிறது இதோட ஏரியா. இது டோ ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இங்கே போடுறோம். தென் மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இதை வளைக்கிறது. ஸோ எனி ரொட்டேஷனல் மோஷன் இஸ் இப்போ பற்றி பேசும்போது மொமெண்ட்டை பற்றி பேசுவேன். ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வேல்யூ உனக்கு வந்துடுது. I அப்படிங்கிறது ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு பீமுடைய ஜாமெட்ரிக் ஷேப் வந்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. I ரெக்டாங்குலா இருந்தா BD கியூப் பை 12. அதுவே கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிளா இருந்ததுன்னா பை ஆர் பவர் 4. ஓகே. நம்ம ஃபைனலா இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா
Moment is equal to yi by r. So moment is equal to yi by r. இப்படின்னு என்ன? இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து நீ சும்மா இப்படி வளைச்சு பாரு. ஒரு ஒரு மெட்டல் ஸ்கேல். பிளாஸ்டிக் ஸ்கேல்ல பண்ணாதீங்க, உடைஞ்சு போயிடும். மெட்டல் ஸ்கேல் எடுத்து வளைச்சு பார்த்தேன்னா, நீ இப்படி வளைக்கும் போது உன்னுடைய இந்த 2 தம்பு இருக்குல்ல, இந்த தம்பு மேலேயும் உனக்கு ஃபோர்ஸ் தெரியும் பாருங்க. அதே மாதிரி பார்த்தேன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, நீ வந்து டைவிங் போர்டு மேல நிக்கும்போது, ம் டைவிங் போர்டு இப்படி கொஞ்சம் தான் வளையும், ஃபுல்லா வளையாது. இதெல்லாம் எதனால நடக்குது? இதெல்லாம் எதனால நடக்கிறதுன்னா, எந்த மெட்டீரியலையும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட நீ டிஸ்ஃபிகர் பண்ண பார்த்தாலும், அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்ப நீ மாத்த பார்த்தாலும் அதுக்கு பிடிக்காது. என்ன பண்ணும்? அது வந்து எதிர்க்கும். சோ, ஒரு பீம நீ வளைக்கும்போது, ஏன் அது ஃபுல்லா வளையல? இதுவே பிளாஸ்டிக்கா இருந்தா விழுந்து உடைஞ்சு போயிடும். நீ பேசுறது எலாஸ்டிக் பீம பத்தி. சோ, நீ இத வளைக்கும்போது, ஏன் அது உடையல அப்டின்னா, இந்த பீம் வளையாது. நீ இப்டி ஒரு ஃபோர்ஸ் குடுத்தேன்னா, பீம் என்ன பண்ணும்? இப்டி ஒரு ஃபோர்ஸ் குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள். இத நீ இப்டி வளைக்கிற இல்லையா? பாரு. இங்க கூட தனியா கூட வரைஞ்சு காட்டுறேன். இத வந்து நீ இப்டி வளைக்கிற இல்லையா? இப்டி வளைக்கும்போது, இதுவே எலாஸ்டிக்கா இல்லாம பிளாஸ்டிக்கா இருந்தது. நீ வளைக்கும்போதே பீம் வந்து இப்டி 2ஆ உடைஞ்சு போயிடும். நீ இத வளைக்கும்போது என்ன ஆகும்? பீம் வளையாம இருக்கிறதுனால தான் ஒரு லெவலோட அது நிக்கிறது. எப்படின்னா, நீ இப்படி வளைக்கும்போது என்ன பண்ற? மேலிருந்து கீழ அழுத்துறன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பீம் என்ன பண்ணும்? கீழிருந்து மேல ஒரு ஃபோர்ஸ் குடுக்கும். சோ நீ குடுக்கறது வந்து எக்ஸ்டர்னல் மொமென்ட். வெளியிலேருந்து குடுத்து நீ பெண்ட் பண்ற. உள்ளிருந்து ஒண்ணு வந்து நான் வளைய மாட்டேன் அப்படின்னு எதிர்க்கிறது. சோ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் அந்த உள்ளிருந்து வர எதிர்ப்புக்கு தான் ஆர் யூ ஆர் கோயிங் டு கால் இட் இன்டர்னல் பெண்டிங் moment. Internal bending moment is equal to yi by r. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க? ஒரு பீம வளைக்கும்போது அது குடுக்கிற எதிர்ப்பு என்ன? அப்படிங்கிறது yi by r. y அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ். மெட்டீரியல் டு மெட்டீரியல் மாறும். ஐங்கிறது அது எப்படி இருக்கு? அது வந்து ஒரு ரெக்டாங்குலரா இருக்கா? அது சர்க்குலரா இது சிலிண்ட்ரிக்கலா இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து ஜியோமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆர் வந்து அந்த பீம வளைக்கும்போது உனக்கு கிடைக்கிற அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ். ஸோ நீ இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். நீ குடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வர எதிர்ப்பு தான் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட். நம்ம வேற என்ன இது பண்ணாலும் இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டோட ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். டவுட்ஸ் இருந்தா கேளு.